சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. வாலிபர் தமக்கோன் அதுவாகும், வயோதியர்க்கும் அதுணவாகும். பாலகர்க்கினிய பாலுமதா, படிமீதாத்ம பசிதணிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சத்திய வேதம் அதுவே நம்முடைய தியானமாக அனுதினமும் இருக்கும் பொழுது நித்திய பாதையிலே நித்தமும் நடப்பதற்கு ஏதுவாகும். தொடர்ந்து 3 நாட்களாக நாம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும், அது அதனுடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாகவும் மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னுடைய வாலிபர்களிடத்தில் நான் அதிகமாக சொன்ன ஒரு வார்த்தை எதுவாக தான் இருக்கும். அனுதினமும் வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அநேக வாலிபர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அதிக முறை நான் சொன்ன வார்த்தை அதுதான். ஏனென்றால் அதை தவிர சொல்வதற்கு வேறு வார்த்தை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கு வேதமும் ஜெபமும் தான் பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம். ஆனால் இன்றைக்கு சத்துருவானவன் அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை இருந்து நம்மிடத்துலேருந்து எப்படியாவது எடுத்து போட்டு நம்ம பட்டயம் இல்லாத ஒரு போர் வீரர்களாக நம்மை பலமிழக்க செய்கிற பணிகளிலே அவன் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறான். கடைசியில் நம்மை நாமே உணராதபடி ஆம்புலன்ஸ் சோல்ஜராக நம்ம மாறிடுறோம் ஆவிக்குரிய விதத்தில். அதை வைத்து வெறும் பட்டயம் இல்லாமல் சத்துருவாடோடு நம்ம யுத்தம் பண்ணோம்னா தோற்று போகும். அதனால தான் அனுதினமும் வேதம் வாசிக்கணும்னு சொல்லி போன ஞாயிற்றுக்கிழமை கூட அதை நான் திருப்பி சொன்னேன். இன்னைக்கு காலையில் வேதம் வாசித்தீங்களான்னு சொல்லி. ஒருவேளை அது கஷ்டமாக கூட இருக்கலாம், ஏன்னா இதே திருப்பி கேட்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் அதை தவிர கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்தி ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழியே இல்லை. பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், நடத்தலாம், சபையை நடத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வேதத்தையும் ஜெபத்தையும் விலக்கி விட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு பலனிழந்த ஒரு சிம்சோனாக தான் இருக்க முடியும். சத்துருவை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாது. எஸ்ராவுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் தன்னை இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான்னு சொல்லி எஸ்ரா 7:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே சங்கீதம் 94:13 வாசிக்கும் பொழுது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 119:18 சொல்லி இருக்கிறது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரணும் என்று சொல்லி. ஓசியா தீர்க்கதரிசி எச்சரிக்கையை சொல்லுகிறான் 4:6 வேதத்தை மறந்த பிள்ளையே ஆண்டவர் மறந்து போயிடுவான்னு சொல்லி. இப்படி எத்தனையோ எச்சரிப்புகள் இருந்தாலும் வேதத்தை தூக்குவதிலே நாம் இன்னும் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் வேதத்தை படிக்கலைன்னா இப்பொழுதாவது வேதத்தை தூக்குவோம், படிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை நம்ம தங்கியிருக்கோம். அது பேதைகளை ஞானியாக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேதுரு உண்மையிலேயே படிப்பறிவு இல்லாதவர் தான், அவரை ஞானியாக்கினது அப்படிங்கிறது எளிதாக நான் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவரை பவுலடியார் மிகப்பெரிய கல்விமான், ஞான படைத்தவராக இருந்தாலும் அவரும் பேதை தான். இயேசுவை கிறிஸ்துவை அறியாதபடி உலகத்தில் எவ்வளவு பட்டங்களை பின்னால் வச்சுருந்தாலும்
நம்ம பேதைகள் தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுதான் நம்மை ஞானிகளாக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு இன்றைக்கு கிருபை செய்வாராக. வேதத்தை திறப்போம், பிரியமாக இருந்து அதை திறப்போம். அழகாக போட்டிருக்கு வேதத்தில், பிரியமாக இருந்து தியானிக்கணும். சும்மா கடமைக்கு வாசிக்கக்கூடாது. அன்பு வாலிப தம்பிகளுக்கு பிரத்யேகமாக நான் சொல்கிறேன், இதை தவிர உங்களை இன்னும் முன்னேற்றுவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வேறு வழியே கிடையாது, குறுக்கு வழியே கிடையாது. வேதத்தை தியானியுங்கள், பிரியமாய் தியானியுங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.